பெயர் சொல் அப்படின்னா என்னன்னா, இங்க கொடுத்திருக்கக்கூடிய இந்த 6 வகை தான் எதுன்னு சொல்லுவோம்னா பெயர் சொல்னு சொல்லுவோம். அதுல பொருட்பெயர், இடப்பெயர், காலப்பெயர், சினைப்பெயர், பண்பு பெயர், தொழிற்பெயர், இதுதான் பெயர் சொல்லுடைய அந்த 6 வகைகள். இது எப்படி பெயர் சொல்லலாம் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, இங்க கவனிங்களேன். பொருட்பெயருக்கு மரம். மரம் அப்படின்னா அதாவது ஒரு பொருள். மரம் என்பது ஒரு பொருள். அப்ப பொருட்பெயர் அப்படின்னா ஏதேனும் ஒரு பொருளுடைய பெயரை சொல்லக்கூடியது பொருட்பெயர். இடப்பெயர் அப்படின்னா இங்க பாருங்க, சென்னை, பள்ளி. இப்ப சென்னை அப்படின்றது என்னது? ஒரு ஊருடைய ஊர் அப்படின்னா அது ஒரு இடம். இப்ப பள்ளி அப்படின்றது, பள்ளி என்பது அதுவும் ஒரு இடம். அப்ப ஒரு இடத்தினுடைய பெயரை சொல்லக்கூடியது இடப்பெயர். காலப்பெயர், இது பாருங்க, காலப்பெயர் அப்படின்னா இதான் ஒரு குறிப்பிட்ட காலத்தினுடைய பெயரை சொல்லக்கூடிய. நாளை, நாளை அப்படின்றது அடுத்த நாள். அப்ப வாரம், வாரம் அப்படின்றது ஒரு குறிப்பிட்ட நாட்களுடைய எண்ணிக்கை. அப்ப குறிப்பிட்ட ஒரு காலத்தை சொல்லக்கூடியதான் என்னது? காலப்பெயர். அப்ப சினை பெயர், சினை அப்படின்னா நான் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன், சினை அப்படின்னா உறுப்பு, உறுப்புன்னு அர்த்தம். அப்ப சினை என்றாலும் உறுப்பு என்றாலும் ஒன்று. அப்ப கண், கண் ஒரு உறுப்பா? இலை, அப்ப இலை என்பது, கண் என்பது ஒரு மனிதனுடைய உறுப்பா இருக்கலாம் அல்லது ஏதாவது ஒரு விலங்குடைய உறுப்பா இருக்கலாம். அதே இலை அப்படின்னு எடுத்துக்கும் பொழுது ஒரு மரம் அல்லது ஒரு செடி அல்லது ஒரு ஏதேனும் ஒரு தாவரத்தினுடைய இலையை குறிக்கூடியது. அந்த மரத்துக்கு அந்த இலை ஒரு உறுப்பு, வேறு ஒரு உறுப்பு, கிளை ஒரு உறுப்பு. அப்ப இலை என்பது ஒரு உறுப்பா? அப்ப சினை பெயர் அப்படின்றது அந்த இலையினுடைய ஒரு பெயர். கண் அப்படின்றது அந்த கண் என்று சொல்லக்கூடிய அந்த உறுப்பினுடைய ஒரு பெயர். பண்பு பெயர், பண்பு பெயர் அப்படின்னா இங்க பாருங்க, வட்டம், சதுரம், ஒரு வடிவத்தை சொல்லக்கூடிய. இந்த பண்பை 3ஆ பிரிக்கலாம். ஒன்று வடிவம், இன்னொன்னு நிறம், இன்னொன்னு குணம். இது 3த்தையும் அடிப்படையா வரக்கூடியதான் என்னது? பண்பு. அப்ப வட்டம் என்பது ஒரு வடிவம், சதுரம் என்பது என்னது? ஒரு வடிவம். அப்ப பண்பு பெயர் அப்படின்றது ஒரு வடிவத்தை சொல்லக்கூடியது. தொழிற்பெயர் பாருங்க, தொழிற்பெயர் அப்படின்னா நன்மை, ஆடுதல், நன்மை. இப்ப ஒரு இந்த தொழிற்பெயர் அப்படின்றத மட்டும் பிரிச்சோம் அப்படின்னா நன் கூட்டல் மை அப்படின்னு பிரியும். அப்ப இந்த மை, இம்மு கூட்டல் ஐ தான் என்னது? மை. அப்ப இந்த ஐ அப்படின்னு வந்துடும். ஆடுதல், இதை பிரிச்சோம்னா ஆடு கூட்டல் தல், விகுதியில தல் அப்படின்னு இருக்கு. அப்ப இந்த ஐ, தல் அப்படின்றதெல்லாம் விகுதி பெயர், விகுதியில வரக்கூடிய பெயர்கள். அப்ப கடைசியில விகுதியில இந்த ஐ, தல் அப்படின்றது தொழிற்பெயரா அமையக்கூடியது. அப்ப விகுதியில தொழிற்பெயர் வந்ததுனால இது தொழிற்பெயர் ஆயிற்று.